அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்காகவும் அல்லாஹ்விடம் துஆ செய்கிறோம். அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை அள்ளித் தந்து இம்மையிலும் மறுமையிலும் கண்ணியப்படுத்துவானாக. ஆமீன். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹ். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் நிறைவுடைய வாழ்வழித்து இந்நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெரிய தந்தை அபு தாலிபுடைய மகள் பெயர் ஹிந்த். அவர் உம்முஹானி என அழைக்கப்பட்டார். அவர் இல்லத்தில் ஓர் இரவு அன்னலார் உறங்கினார்கள். அது நபித்துவம் கிடைத்த 10ஆம் ஆண்டின் ரஜப் மாத இரவுகளில் ஒன்று. அங்கு படுத்திருந்து வைகரைக்கு முன் எழுந்த அன்னலார் ஒளி செய்து தொழுதார்கள். தொழுது முடித்த அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது எழுந்துவிட்ட உம்முஹானியிடம் ஒரு செய்தியை சொன்னார்கள். உம்முஹானி, இசா தொழுகையை நான் உங்கள் வீட்டில் தொழுததை நீங்களும் பார்த்தீர்கள். பிறகு நான் பைத்துல் முகத்தஸ் சென்றேன். அங்கு தொழுதுவிட்டு திரும்பிய நான் இங்கு வந்து இப்போது தொழுது விட்டேன் என அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்முஹானியிடம் சொன்னார்கள். இதை கேட்ட உம்முஹானிக்கு வியப்பு ஏற்பட்டது. இசா தொழுகையை நம் வீட்டில் தொழுதுவிட்டு நடு இரவில் பைத்துல் முகத்தஸில் தொழுதுள்ளார்கள். இப்போது வைகரையில் இங்கு வந்து மறுபடியும் தொழுதுள்ளார்கள். இது எவ்வாறு இயலும் என உம்முஹானி யோசித்தார். உம்முஹானிக்கு ஏற்பட்ட வியப்பு விலகவில்லை. அந்நலாரின் அருகில் அமர்ந்தபடி உம்முஹானி, என்ன நடந்தது, எவ்வாறு நடந்தது என்று தெளிவாக கூறுங்கள் என கேட்டார். நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். யாரோ என்னை எழுப்புவது போல் தோன்றியது. கண் விழித்து பார்த்தேன். கூரையை பீத்து கொண்டு வந்து நின்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னை எழுப்பியுள்ளார். இதற்கு முன் அவர் இதுபோல வந்ததில்லை. என்னிடம் நேராகவே அவர் வருவார். எழுந்த என் கையை பிடித்து கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கௌபாவில் உள்ள ஹதீம் என்ற இடத்துக்கு அழைத்துச் சென்றார். அங்கே என்னை படுக்க வைத்து என் நெஞ்சில் கொண்டு வந்திருந்த தங்கத் தகட்டை பதித்தார். அதில் ஈமானும் அறிவும் நிறைந்திருந்தது. தகட்டை பதித்த பிறகு அவர் என் நெஞ்சை மூடிவிட்டார். இந்நிகழ்வுக்கு பிறகு ஒரு வெண்ணிறமான பிராணி வந்தது. அது கழுதை விட பெரியதாகவும் கோவேறு கழுதையை விட சிறியதாகவும் இருந்தது. அதில் ஏறிய நாங்கள் இருவரும் கண்ணிமைக்கும் நேரத்தில் பைத்துல் முகத்தஸ் போய் சேர்ந்தோம். அங்கே எல்லா நபிமார்களும் கூடியிருந்தார்கள். நான் தொலை வைக்க என் பின்னால் நபிமார்கள் அனைவரும் தொழுதனர் என அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொழிந்தார்கள். உம்முஹானி அன்னலார் கூறிய வினோதமான நிகழ்ச்சியை கேட்டு வியப்பும் அதிர்ச்சியும் அடைந்தார். அன்னலாரின் மகிமை பற்றிய உளசிலிர்ப்பு ஒரு புறம், உடல் முழுவதும் பரவிய பேரச்சம் மறுபுறம். இரண்டும் உம்முஹானியை மௌனத்தில் ஆழ்த்தின. சிறிது நேர சிந்தனைக்கு பிறகு, என் அன்பு சகோதரரே, இதை யாரிடமும் கூறாதீர்கள். கூறினால் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் கூட செவியேற்க மாட்டார்கள் என உம்முஹானி கூறினார். இதை கேட்ட அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் இதை எல்லாரிடமும் கூறுவேன், குறைசியர்களிடம் கூட கூற தயங்க மாட்டேன் என்றார்கள். சகோதரரே, இதை குறைசியரிடம் ஒருபோதும் கூறாதீர்கள். நான் ஆணையிட்டு கூறுகிறேன். அவர்கள் நீங்கள் கூறுவதை பொய்யென்று மறுப்பதோடு தொல்லைகளும் இழைப்பார்கள் என எச்சரித்தார் உம்முஹானி. இல்லை, இதை நான் அவர்களிடம் சொல்லத்தான் போகிறேன். எனக்கு இறைவனின் பேருதவியே போதுமானது என அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து குறைசியர்களிடம் சென்றபோது உம்முஹானியால் அன்னலாரை தடுக்க முடியவில்லை. என்றாலும் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து வர அன்னலாரின் பின்னால் ஒரு பணிப்பெண்ணை உம்முஹானி அனுப்பி வைத்தார். கௌபாவை அன்னலார் சென்றடைந்த போது அங்கு சில குறைசியர்கள் அமர்ந்திருந்தனர். விண்ணுலக பயணத்தை பற்றி சொல்லச் சென்ற அன்னலார் சொல்வதற்கு தயங்கிய வண்ணம் சிந்தனையில் ஆழ்ந்தார்கள். சொன்னால் குறைசியர்கள் நம்புவார்களா? அவர்களின் எதிர்வினை என்னவாக இருக்கும்? அவர்களிடம் என்ன கூறுவது? உம்முஹானியிடம் சொன்னதைப் போல் சொல்வதா, இல்லை விரிவாக இறைவனை கண்டு திரும்பியது வரை கூறுவதா என அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசித்தார்கள். ஆழ்ந்த யோசனையில் இருந்த அன்னலாரிடம் இருவிதமான உணர்வுகள் தென்பட்டன. ஒருபுறம் அவர்கள் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். அவர்களின் முகம் நிறைமதியாக ஒளி வீசிக் கொண்டிருந்தது. எனது இறைவன் எனக்கு எத்தகைய பெரும் பேற்றை தந்துள்ளான், எவ்வளவு உயர்ந்த கண்ணியத்தை அளித்துள்ளான். ஒரே இரவில் கௌபாவில் இருந்து பைத்துல் முகத்தஸிற்கு அழைத்துச் சென்று வானங்களையும் அவனுடைய ஆட்சி பீடத்தையும் காட்டியுள்ளான்.
என அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்துள் மகிழ்ந்து உணர்ச்சி பெருக்கோடு இருந்தார்கள். மறுபக்கம் அச்சம் கொந்தளிக்க மாறுபட்ட எண்ணங்களோடு அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். குறைஷிகளிடம் விண்ணுலக பயணம் பற்றி கூறினால் என்னை கேலி செய்வார்கள், பொய்யென்றே தூற்றுவார்கள். இறைவனின் எந்த மகத்துவத்தை கண்டு வந்தேனோ அதைத்தான் நான் அவர்களுக்கு கூற விரும்புகிறேன். இறைவனின் எந்த அத்தாட்சிகளை நான் கண்ணார் கண்டேனோ அவற்றைத்தானே நான் சொல்ல விளைகிறேன் என எண்ணியபடி அமர்ந்திருந்த அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பெரும் துடிப்பு தெரிந்தது. அவர்கள் தலை குனிந்த வண்ணம் அமைதியோடு உட்கார்ந்திருந்த காட்சி இதுவரை யாரும் காணாத நிகழ்ச்சியாகும். அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக வழக்கத்துக்கு மாறாக அமர்ந்திருந்ததை கண்ட பலரும் அதற்கான காரணத்தை அறியாமல் வியப்படைந்தனர். அங்கே அபூஜஹலும் இருந்தான். அதியுடைய புதல்வர் முத்தியமும் இருந்தார். அபூஜஹல் எழுந்து அன்னலாரிடம் வந்து, முகம்மதே, இன்று புதிய செய்தி எதுவும் இல்லையா என கேட்டான். இன்றிரவு எனக்கு ஒரு புதிய பயண வாய்ப்பு கிடைத்தது என்று அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொழிய, எந்த ஊருக்கு பயணம் மேற்கொண்டீர் என அபூஜஹல் கேட்டான். பைத்துல் முகத்தஸுக்கு என அன்னலார் பதில் கூற அபூஜஹல் பொங்கி வந்த சிரிப்பை அடக்கி கொண்டான். எப்படியாவது அன்னலாரை தோல்வியடைய செய்ய வேண்டும். மக்களிடையே அன்னலாரை பற்றிய ஐயத்தை உருவாக்க வேண்டும். அன்னலாரின் பேச்சை குழப்ப வேண்டும். அதற்கு அன்னலாரின் பயணச் செய்தியை ஆயுதமாக கொள்ள வேண்டும் என அபூஜஹல் மனதுக்குள் திட்டமிட்டு கொண்டிருந்தான். அன்னலாரின் பதிலை நம்பியது போலவும் அவர்களுக்கு தெம்பூட்டுவது போலவும் காட்சி தந்த அபூஜஹல், எல்லாரையும் அழைக்கட்டுமா? எல்லாரிடமும் என்னிடம் சொன்ன பதிலை கூறுவீர்களா என அபூஜஹல் கேட்டான். கூறுகிறேன் என அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொழிய அபூஜஹல் உரத்த குரலில் அங்கிருந்த அனைவரையும் அழைத்தான். அங்கு வந்த குறைஷியர் அபுல் கஹம் என்ன செய்தி என அபூஜஹலை கேட்டார்கள். அவன் அன்னலாரிடம், முகம்மதே, நீர் என்னிடம் கூறிய செய்தியை இவரிடம் கூறும் என்றான். அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழுமியிருந்த குறைஷியரிடம், கடந்த இரவு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார். அவர் என்னை பிராக் என்ற வாகனத்தில் மேலேற்றி பைத்துல் முகத்தஸுக்கு அழைத்துச் சென்றார். அங்கு நபிமார்கள் குழுமியிருந்தனர். அவர்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆகியோரும் இருந்தனர். நான் அவர்கள் எல்லாருக்கும் இமாமாக நின்று தொழுவித்தேன் என கூற அங்கிருந்தோர் கொக்கரித்து சிரித்தனர். அப்போது அபூஜஹல் கேலியாக சிரித்தபடி, அவ்வாறாயின் எல்லா நபிமார்களும் உயிர் கொடுக்கப்பட்டு உம்மிடம் கொண்டு வரப்பட்டார்களா? அவர்களின் தோற்றங்களை கூறும் பார்க்கலாம் என்றான். உடனே எவ்வித தயக்கமும் இன்றி அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களின் அடையாளங்களை சொல்லத் தொடங்கினார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் குள்ளமாகவும் இல்லை, உயரமாகவும் இல்லை, நடுத்தரமாக இருந்தார். மார்பு அகலமாகவும் உடல் இரத்த சிவப்பாகவும் இருந்த அவர்களின் தலைமுடி செம்பட்டை கலந்திருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உடல் பருமனாகவும் மாநிறமாகவும் இருந்தது. அவர் உயரமாகவும் காணப்பட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூவரிலும் மாற்றமாக உருவத்திலும் நடையிலும் என்னை போலிருந்தார்கள் என அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற அங்கிருந்த அனைவரும் வியப்பில் ஆழ்ந்தனர். என்றாலும் அவர்களில் சிலர், முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதெல்லாம் சரிதானா, பொய்யாகவும் இருக்குமோ என சந்தேகப்பட்டனர். சிலர் அந்நலாரின் மகிமையையும் கண்ணியத்தையும் ஏற்றுக்கொண்டனர். வியப்பிலும் திகைப்பிலும் சிலர் மூழ்கியிருக்க சிலர் பொய்யாக்குவதிலும் நையாண்டி செய்வதிலும் ஈடுபட்டனர். அந்நலார் மொழிந்த செய்தியை அபூபக்கரிடம் சொல்ல சிலர் விரைந்தனர். அபூபக்கர் அவர்களே, உங்கள் நண்பர் சொல்வதை கேட்டீர்களா? அவர் இரவோடு இரவாக பைத்துல் முகத்தஸ் சென்று வந்ததாக கூறுகிறாரே, இது சாத்தியமா என அபூபக்கர் ரலி அவர்களிடம் குறைஷியர் கேட்டனர். அவ்வாறு அவர்கள் கூறினால் அது உண்மையாகவே இருக்கும் என அபூபக்கர் ரலி உறுதியோடு கூறினார். அவர் இரவில் பைத்துல் முகத்தஸுக்கு சென்று விடுவதற்குள் மக்காவுக்கு திரும்பிவிட்டார் என சொல்வது நம்பத்தகுந்த செய்தியா என இறை நிராகரிப்பாளர்கள் வினவ, அபூபக்கர் ரலி, சந்தேகமின்றி நம்பத்தகுந்த செய்திதான் இது. இது மட்டுமல்ல, இதைவிட அதிசயமான செய்திகளில் கூட எனக்கு நம்பிக்கையுண்டு. இரவோ பகலோ எந்த நேரமானாலும் சரி, அவர்கள் வானிலிருந்து சிறிது நேரத்தில் இறை செய்தி வருவதாக கூறுகிறார்கள்.
அதில் எனக்கு எவ்வித சந்தேகமும் உண்டாவதில்லை. நீங்கள் ஏன் இதற்காக வியப்படைகிறீர்கள்? நீங்கள் வியப்படைவது எனக்கு வினோதமாக தெரிகிறது என கூறினார். இதை கேட்ட இறை நிராகரிப்பாளர்கள் பதில் கூற முடியாது திரும்பி சென்றனர். அபூபக்கர் ரலி உடனே அன்னலாரை காண கௌபாவுக்கு சென்றார். அப்போது அங்கே இறை நிராகரிப்பாளர்கள் அன்னலாரிடம் கேள்வி மேல் கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தனர். முகம்மதே, இதுவரை சிறிது சந்தேகம்தான் இருந்தது. ஆனால் இப்போது உமது உண்மையான உருவம் தெரிய ஆரம்பித்து விட்டது. நீர் பொய்யர் என்பதும் இல்லாததை எல்லாம் இட்டுக்கட்டி கூறுபவர் என்பதும் அனைவருக்கும் தெரிய தொடங்கிவிட்டது. நாங்கள் பைத்துல் முகத்தஸுக்கு ஒட்டகங்களில் ஏறிச் செல்ல 1 மாதம் ஆகிறது. திரும்பி வர 1 மாதம் ஆகிறது. நீரோ ஒரே இரவில் அங்கு சென்று திரும்பி வந்ததாக கூறுகிறீர். நாங்கள் ஒருபோதும் இதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. இது மாபெரும் பொய் என கூற அபூபக்கர் ரலி முகமது நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் கூற மாட்டார்கள். அவர்கள் எப்போதும் உண்மையே கூறுவார்கள் என கூறினார். அப்போது அங்கிருந்த முத்தியும் அன்னலாரிடம், அப்படியானால் முகம்மதே, பைத்துல் முகத்தஸுடைய தோற்றத்தை விளக்குங்கள் என்றார். முத்தியும் அன்னலாரிடம் கேள்விகள் கேட்டை வீழ்த்தி விடலாம் என எண்ணுகிறார் என்பதை புரிந்து கொண்ட அபூபக்கர் ரலி பைத்துல் முகத்தஸுடைய தோற்றத்தை அன்னலார் விளக்கிவிட்டால் உண்மை நிரூபணமாகிவிடும் என ஆர்வம் காட்டினார். இறை தூதர் அவர்களே, நீங்கள் அதை விளக்குங்கள், நான் கூட அதை பார்த்துள்ளேன் என்றார் அபூபக்கர் ரலி. அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸின் தோற்றத்தை விளக்கத் தொடங்கினார்கள். அன்னலார் முழுமையாக கூறி முடிப்பதற்குள் குறைஷிகள் சந்தேகத்தோடு, யாரோ இவற்றையெல்லாம் உங்களுக்கு கூறியுள்ளார்கள், வேறு ஏதாவது தெளிவான அத்தாட்சியை கூறுங்கள் என்றனர். அன்னலார் தாம் வழியில் பார்த்தவற்றையெல்லாம் தெளிவாக கூறினார்கள். வழியில் என்ன என்ன ஊர்களை பார்த்தேன், என்ன என்ன வணிக குழுக்களை கண்டேன். அவ்வணிக குழுக்களில் இருந்த ஒட்டகங்கள் என்ன விதமானவை, பொருள்கள் எவ்விதமானவை, அக்குழுக்களில் தொலைவில் வருபவை, அருகில் வருபவை என தாம் பார்த்தவற்றையெல்லாம் விரிவாக கூறினார்கள். இதை கேட்ட இணை வைப்பாளர்கள், உமது பேச்சை நாங்கள் நம்புவதற்கில்லை, பொறுத்திருந்து பார்ப்போம். வணிக குழுக்கள் மக்கா வந்து சேரட்டும், அவர்கள் வந்த பின்பு விசாரிப்போம். நீ கூறும் அன்றிரவு அவர்கள் எந்த ஊர்களில் இருந்தார்கள் என்பது தெரிந்துவிடும் என்றார்கள். குறைஷியர்களின் குழப்பத்தின் இடையேயும் அபூபக்கர் ரலி, இறை தூதர் அவர்களே, தாங்கள் கூறியதெல்லாம் உண்மையே என்றார். அப்போது தலையை தாழ்த்தி அமைதியோடு இருந்த அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறகு தலையை நிமிர்த்தி அபூபக்கர் ரலி அவர்களை நோக்கி, அபூபக்கரே, அல்லாஹ் உங்களுக்கு சித்திக், மாபெரும் உண்மையாளர் எனும் பட்டத்தை சூட்டியுள்ளான் என்று கூறினார்கள். குழப்பக்கார குறைஷிகள் அங்கிருந்து கலைந்து சென்ற பிறகு மக்காவின் தெருக்களில் அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விண்ணுலக பயணம் பற்றியே பேசிக் கொண்டார்கள். முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விண்ணுலக பயணம் உண்மைதானா? இதை அறிவு ஏற்றுக்கொள்கிறதா? மிக குறுகிய நேரத்தில் மிக தொலைவான தூரத்தை சென்று திரும்ப முடியுமா? என்ன அதிசயம் இது! முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாபெரும் பொய்யை அவிழ்த்து விட்டிருக்கிறார் என்பதே இறை நிராகரிப்பாளர்களின் பேச்சாக இருந்தது. சில நாட்களில் அன்னலார் குறிப்பிட்ட பயணக்குழுக்கள் மக்காவை வந்தடைந்தன. அன்னலார் குறிப்பிட்டதை போல அக்குழுக்களும் வாகனங்களும் பொருள்களும் காணப்பட்டன. அன்னலார் கூறிய அத்தாட்சிகள் சரியாய் இருந்தும் இறை நிராகரிப்பாளர்கள் உண்மையை ஏற்றுக்கொண்டார்கள் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, மாறாக அவர்களின் பிடிவாதம் உச்ச நிலையை அடைந்தது. முகம்மது மந்திரவாதி, எனவேதான் பயண கூட்டங்கள் கொண்டு வந்த பொருள்களை பற்றி சரியாக சொல்லியுள்ளார் என முகிரா என்பவரின் மகன் வலீத் என்பவன் கூறினான். இணை வைப்போரின் நிலை எள்ளி நகையாடுவதாக இருக்க, முஸ்லிம்களை பொறுத்தவரை விண்ணுலக பயணம் சிறப்புக்குரியதாக கருதப்பட்டது. உண்மையையும் போலியையும் பிரிக்கும் நிகழ்வாக மட்டுமின்றி முடிவெடுக்கும் திருப்பமாகவும் அமைந்தது. அழுத்தமான ஈமான் உடையவர் யார், யாருடைய ஈமான் உறுதியற்றதாய் இருந்தது என்பதும் தெரிய வந்தது. எவருடைய இறை நம்பிக்கை உறுதியாக இருந்ததோ அவர்கள் மேலும் பிரகாசித்தனர். அவர்களிடம் உறுதியும் புத்துணர்ச்சியும் மேலும் அதிகமாயின. எவருடைய மனத்தில் மாசுபடைந்திருந்ததோ அவர் உயிரற்ற உடல் போல் ஆனார். பலவித சந்தேகங்களுக்கு ஆளான அவர்கள் இறுதியாக மார்க்கத்தை விட்டு பிறந்து போனார்கள். அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களிடம் விண்ணுலக பயணம் பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். இறைவன் அவர்களுக்கு அளித்த மாபெரும் அருட்கொடைகளை பற்றி சொன்னார்கள்.
என்னை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதலாக முன்வானத்துக்கு அழைத்துச் சென்றார். அங்கே ஒருவரை கண்டேன். அவர், நன்னபியே, எனது அன்பு மகனே, உமது வருகை நல்வரவாகுக என்றார். நான் வானவரிடம் இவர் யார் எனக் கேட்டேன். இவர்தான் மனித குலத்தின் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூறினார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வலப்பக்கத்தை பார்த்தேன். அவரின் முகம் மகிழ்வுடன் காணப்பட்டது. இடது பக்கத்தை பார்த்தேன். இடப்பக்க முகத்தில் கவலை படிந்திருந்தது. வலப்பக்கத்தில் நற்செயல் புரிந்த மக்கள் இருந்தார்கள். இடப்பக்கத்தில் தீய செயல் புரிந்த மக்கள் இருந்தார்கள். அதன் பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னை 2ஆம் வானம் 3ஆம் வானம் என படிப்படியாக மேலே அழைத்துச் சென்றார். ஆங்காங்கு நான் பல நபிமார்களை கண்டு சென்றேன். அவர்கள் என்னை வரவேற்று அன்புடன் பாராட்டினார்கள். இறுதியாக 7ஆம் வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தேன். என்னை கண்ட அவர், அருமை நபியே, அன்பு மகனே, வருக வருக என வரவேற்றார் என அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி மேலும் நடந்த விண்ணுலக பயண காட்சிகளை விவரித்தார்கள். அன்னலார் சென்று கொண்டே இருந்தார்கள். இறைவனின் அன்பின் பேரொளி பிழம்பையும் அதன் கம்பீரத்தையும் கண்டார்கள். குனிந்தும் சிரம்பணிந்தும் இருந்த ஆயிரக்கணக்கான வானவர்களையும் கண்டார்கள். இறுதியாக இறைவனுடைய அரசை அடைந்தார்கள். அங்கு அன்னலாரிடம் 50 வேள தொழுகைகள் கடமையாக்கப்பட்டுள்ளதாக மொழியப்பட்டது. அன்னலார் திரும்பும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடந்து வந்தார்கள். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னலாரிடம் தங்கள் சமுதாயத்தினர் மீது என்ன கடமை விதிக்கப்பட்டுள்ளது என கேட்டார். 50 வேளை தொழுகை என அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம், தாங்கள் இறைவனிடம் திரும்பிச் சென்று குறைக்குமாறு வேண்டுங்கள் என உரைத்தார். அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடம் திரும்பிச் சென்று தொழுகை வேளைகளை குறைக்கும்படி வேண்டினார்கள். இறைவன் பாதியாக குறைத்தான். மீண்டும் திரும்பும் போது அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. இருவரும் பேசிக் கொண்டார்கள். மறுபடியும் சென்று மேலும் குறைக்குமாறு வேண்டுங்கள், தங்கள் சமுதாயம் இவ்வளவு தொழுகைகளை தாங்க மாட்டார்கள் என மூசா அலைஹிஸ்ஸலாம் கூற அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுபடியும் இறைவனை சந்தித்து தொழுகைகளை குறைக்கும்படி வேண்டினார்கள். அல்லாஹ் தொழுகையை 5 வேளையாக குறைத்தான். இந்த 5 வேளை தொழுகைகள் 50 வேளை தொழுகைக்கு சமமாகும். இதற்கு மேல் முடிவில் மாற்றமில்லை என இறைவன் அன்னலாரிடம் கூறி அனுப்பினார். அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலகில் கண்ட காட்சிகளை, இறைவனுடைய ஆற்றல்களின் ஒளியில் கண்ட மாட்சிகளை மிக உற்சாகமாக கூறிக்கொண்டிருந்தார்கள். தோழர்கள் மிக ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். முன்னிரவு முடிந்து கொண்டிருந்தது. சுவனத்தில் தாம் கண்டதை கூறிய அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அங்கு இருக்கும் சுகபோகங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றன என தோழர்களுக்கு நற்செய்தி கூறினார்கள். இறுதியாக இறைவன் மொழிவதை எச்சரிக்கையாக்கி கொள்ளும்படி திருக்குர்ஆன் வரிகளை ஓதி காட்டினார்கள். நாம் உமக்கு காண்பித்து தந்தவற்றையும் குர்ஆனில் சபிக்கப்பட்டுள்ள மரத்தையும் இம்மக்களுக்கு ஒரு சோதனையாகவே ஆக்கியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சி வரும் நாட்களில் கேட்கலாம். இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். தபாரக் அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்.